நம்ம எல்லாரும் சந்தோஷமா நல்லா இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. அவர் நம்ம வாழ்க்கையை நிறைவானதா சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தருவாருன்னு நம்பலாம். நம்ம நம்பிக்கை, நம்ம ஆசைகள் எல்லாம் அவர் கையில் இருக்கு. அவங்க வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்கணும்னு நான் வந்திருக்கேன்னு இயேசு சொன்னாரு. அவர் நம்ம வாழ்க்கையை ஒளிமயமா அர்த்தமா ஆக்குறாரு. இதுதான் கடவுள் நமக்கு கொடுத்த வாக்குறுதி, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா நிறைவானதா இருக்கணும்னு அவர் விரும்புகிறாரு. நிறைவான வாழ்க்கைனா நிறைய பணம் இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. சந்தோஷம், நிம்மதி, நல்ல குறிக்கோள், இதுதான் உண்மையான நிறைவான வாழ்க்கை. இதெல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அவர் நம்மளை கவனிச்சுக்குவாருன்னு நினச்சி வாழ்கிறது தான் நிறைவான வாழ்க்கை. நம்ம நம்பிக்கை, நம்ம நிம்மதியெல்லாம் அவர் கையில் இருக்குது. நாம் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்னு நினச்சி நம்ம வாழ்க்கையை சந்தோஷமாக நன்றியோடு வாழ்கிறது தான் முக்கியம். ஒவ்வொரு நாளையும் நன்றியோடு வாழ்கிறது தான் நிறைவான வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கணும்னு கடவுள் விரும்புகிறாரு. நாம் என்ன விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். இதுதான் பைபிள் சொல்கிற முக்கியமான கொள்கை. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுது, தெய்வமே ஏமாற்றப்பட மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். நம்ம வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் இந்த கொள்கை பொருந்தும். நாம் அன்பாக நடந்துக்கிட்டா நமக்கும் அன்பு கிடைக்கும். நாம் கருணையாக இருந்தால் நமக்கும் கருணை கிடைக்கும். நாம் தாராளமாக கொடுத்தா நமக்கும் நிறைவாக கிடைக்கும். நிறைவான வாழ்க்கையை அனுபவிக்க நம்பிக்கை ரொம்ப முக்கியம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுது, நம்பிக்கையின்றி தேவனுக்கு பிரியமாயிருக்க கூடாது. ஏனென்றால் தேவனிடத்தில் சேரும் எவனும் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கடவுள் மேலே நம்பிக்கை வச்சு அவரோட நல்ல குணத்தையும் வாக்குறுதிகளையும் நம்புகிறப்போ அவரோட ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். கடவுள் நமக்கு கொடுக்கிற நிறைவான ஆசீர்வாதங்களை பெற நம்பிக்கைதான் சாவி. 4வது பகுதி, நன்றியுணர்வு நிறைவான வாழ்க்கைக்கு வழி. நிறைவான வாழ்க்கைக்கு நன்றியுணர்வு ரொம்ப முக்கியம். நமக்கு இருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி வாழும்போது நாம் கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கோன்னு காட்டுறோம். அவர் நம்மளை கவனிச்சுக்கிறாருன்னு நாம் நம்புகிறோம்னு காட்டுறோம். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுது, எல்லாவற்றிலேயும் நன்றி சொல்லுங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் இதுவே. கஷ்டமான சூழ்நிலையில் 5வது பகுதி, தாராள குணம் நிறைவான வாழ்க்கைக்கு பாதை. தாராள குணம் என்பது நம் வாழ்க்கையை வளமாக்கும் ஒரு முக்கியமான அம்சம். இது கொஞ்சம் வித்தியாசமாக தோணலாம். ஆனால் நாம் நிறைய பெறணும்னா முதல்ல நிறைய கொடுக்கணும். இதுதான் வாழ்க்கையின் உண்மை. நமக்கு இருக்கிறதை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்குறப்போ கடவுளோட ஆசீர்வாதங்கள் நமக்கு அதிகமாக கிடைக்கும். இதுதான் கடவுளின் ஆசீர்வாதம். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுது, தாராளமாய் கொடுக்கிறவன் பெருகுகிறான், தண்ணீர் பாய்ச்சுகிறவன் தானும் பாய்ச்சப்படுவான். இதை நம் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். தாராள குணம்னா பணம் மட்டும் கொடுக்கணும்னு அர்த்தம் இல்லை. நம்முடைய நேரம், திறமைகள் மற்றும் பொருட்களையும் கொடுக்கணும். நம்ம நேரத்தை, திறமைகளை, பொருள்களை எல்லாம் மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும். இதுதான் உண்மையான தாராள குணம். 6வது பகுதி, நிறைவான வாழ்க்கை வாழ்தல். நிறைய பொருட்கள் வச்சிருக்கிறது மட்டும்தான் நிறைவான வாழ்க்கை இல்லை. நிறைவான வாழ்க்கை என்பது மன நிறைவு, மன அமைதி மற்றும் நம் வாழ்க்கையின் குறிக்கோள்களை அடைவதில்தான் இருக்கிறது.
சந்தோஷம், நிம்மதி, நல்ல குறிக்கோள் இதெல்லாம் நிறைஞ்ச வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. நம்முடைய உறவுகள் மற்றும் நண்பர்களோட சேர்ந்து வாழும் வாழ்க்கை தான் நிறைவானது. கடவுள் மேல நம்பிக்கை வச்சு அவர் நம்மளை கவனிச்சுக்குவாருன்னு நினைச்சு வாழ்றது தான் நிறைவான வாழ்க்கை. நம் ஆன்மீக நம்பிக்கைகள் நம்மை வழிநடத்தும். நிறைவான வாழ்க்கையை வாழ முடிவு செய்யுங்க. உங்க வாழ்க்கையை எளிமையா, ஆனந்தமா, நம்பிக்கையோட வாழுங்க. கடவுள் மேல நம்பிக்கை வையுங்க. நன்றியோட வாழுங்க. நன்றியோட வாழ்ந்தால் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. உதவினால் நம் மனம் நிறைவடையும். அப்போ கடவுள் உங்க மேல அவரோட ஆசீர்வாதங்களை அதிகமாக கொட்டுவாரு. வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும்.